Hello everyone, welcome to MR E-commerce Solutions. உங்களுக்கு e-commerce ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. நான் வித்தின் 4 ஹவர்ஸில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் A+ கண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம A+ கண்டென்ட் வந்து டிசைன் பண்ண முடியும். அதனால் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இந்த வீடியோ இருக்கும், இதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நார்மலாக நீங்கள் வந்து கேன்வாக்குள்ளே போய்க்கிங்க. canva.com அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டு அமேசான் ப்ராடக்ட் இமேஜஸ் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற இதுக்கு லிங்க்குள்ளே வந்து போய்க்கிங்க. இந்த இதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு க்ரோன் சிம்பிள் இருக்காது. இதெல்லாம் வந்து ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரோன் சிம்பிள் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் வச்சுருந்தீங்கன்னா தான் இந்த ப்ரீமியம் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த மவுஸை வந்து நம்ம ஒரு டாய்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3 டாட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து கஸ்டமைஸ் திஸ் டெம்ப்ளேட் இருக்கும், இதை வந்து கொடுத்துருங்க. மவுஸோட இமேஜுக்கு பதிலாக நம்ம வந்து டாயோட இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம எரேஸ் பண்ணணும். பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறது ப்ரீமியம் வெர்ஷனில் தான் இருக்கும். இந்த பிஜி ரிமூவர் அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் மட்டும் நம்மளுக்கு எரேஸ் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல இதோட ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் என்னவோ அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஐகான்ஸு அண்ட் இதோட டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து சென்டர் அலைன் பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஐகான்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து சாஃப்ட் மெட்டீரியல் அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறக்குள்ளே நீங்கள் போயிட்டு இதில் வந்து சாஃப்ட்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இதில் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஐகான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம கேட்லாக் இமேஜ் ரெடி பண்ணியாச்சு. இதே இமேஜை நம்ம எப்படி ஒரு A+க்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து கிரியேட் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கொடுத்துருங்க. கஸ்டம் சைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன சைஸ் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி முதலே சொல்லியிருந்தேன். அந்த சைஸோட இமேஜ் டைமென்ஷனை இதில் நம்ம வந்து போடணும். கிரியேட் நியூ டிசைன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இதை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பேஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அதில் காப்பி பண்ண எல்லாமே இதில் நம்மளுக்கு வந்து பேஸ்ட் ஆகிக்கும். பேக்ரவுண்ட் மட்டும் பேஸ்ட் ஆகாது. அதுக்காக நம்ம இதில் போயிட்டு இந்த பேக்ரவுண்ட் வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணணும். காப்பி கொடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு இதுலேயும் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ பேக்ரவுண்ட் நம்மளுக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து அலைன் பண்ணணும். அவ்வளோதான். இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு கேட்லாக் இமேஜுக்கும் ரெடி பண்ணணும், A+ கண்டென்ட்டுக்கும் வந்து ரெடி பண்ணணும். நம்ம கேன்வா ப்ரீமியம் ரொம்பவே கம்மி ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டுருக்கோம். வேறு யாருக்கே வந்து 300 ருபீஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த கேன்வா ப்ரீமியம். அதே மாதிரி ப்ரீமியம்டனோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் பிளானே வந்துட்டு $39 இருக்கும். ஸோ அதுக்கே வந்து 3000க்கு மேலே வந்துடும். பட் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த டைமண்ட் பிளானை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம், மந்த்லி 700க்கு மட்டும். இதில் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் ரிசர்ச், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், கீவேர்ட் ரிசர்ச், இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி கமெண்ட் வந்து பின் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், என்னோட வாட்ஸ்அப் ரீடைரக்ட் ஆகும். நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்கிறேன்.